ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச நன்னாளில் அவருக்கு பிடிச்ச தினை மாவு புட்டு எப்படி பண்ணுறதுங்க தான் இந்த இன்னைக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ரெசிபிஸு, பிரசாதம் ரெசிபிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டவங்க பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ பிரசாதம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபாக்ஸ்டைல் மில்லட் தினை அரிசி புட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தினை அரிசி 1 கப்பு சேர்த்துட்டுருக்கேன். இது நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டவலில் நல்லா காய போட்டுடலாம். ஃபேன் காற்றுலேயே காஞ்சா போதும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சின்னு வந்துடலாம். தினை மாவு இப்போ ரெடி. இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சின்னு வந்தால் தினை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து செஞ்சால் புட்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு, நெய்யில் நல்லா வறுத்தாச்சு. நான் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் அதே கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டுருக்கேன். பொடிச்சு வச்ச முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்ட உடனே 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய்லியே தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் வறுத்து வச்ச நம்ம தினை மாவு சேர்த்துண்டாச்சு. 1 கப்பு வெல்லம், நம்ம பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்ம எதால் தினை மாவு வளர்ந்தோமோ அதால் 1 கப்பு பொடிச்ச வெல்லம். நம்ம முந்திரி பருப்பு, தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வாசனைக்கும் சேர்த்தாச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தினை மாவு புட்டு ரெடி. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் நைவேத்தியத்துக்காக வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு பொருள், ரொம்ப ரொம்ப விசேஷமான பொருள், தேன். நான் தேன் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக. தேனும் தினை மாவு புட்டும் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.